பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 67வது புராணம் மங்கையர்க்கரசியார் புராணம். சோழ நாட்டில் பழையாறையில் சோழ குலத்தில் பிறந்தவர் இந்த மங்கையர்க்கரசியார் ஆகும். இவர் பாண்டிய நாட்டு மன்னன் கூன் பாண்டியனை மணந்து பாண்டிய நாட்டின் பட்டத்தரசி ஆனார். சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தியுடன் வாழ்ந்து வந்தார். மங்கை இனத்திற்கு தனி அரசியாய் விளங்கும் தகுதியுடைய எங்கள் தெய்வமான மங்கையர்க்கரசியார் சோழர் குலத்துக்கே கொழுந்து போன்றவள். வளையணிந்த பெருமையுடைய அவள் செந்தாமரையில் வீற்றிருக்கும் திருமகளை ஒத்த பெண்ணாவாள். பாண்டிய குலத்திற்கு ஏற்பட்ட பழியை போக்கிய தெய்வீகம் பொருந்திய பெண். ஞான சம்பந்தரின் திருவருள் துணை செய்ய தமிழ்நாடு அடைந்த துயரினை நீக்கியவர் மங்கையர்க்கரசியார். திருநீற்றின் பெருமையினை உலகெங்கும் பரப்பியவர் ஆகும். கூன் பாண்டியன் சமண மதத்தை சார்ந்திருந்தான். திருஞான சம்பந்தரை தன்னுடைய பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்து கூன் பாண்டியனின் மனதை மாற்றி சைவ சமயத்தை சார்ந்திருக்க செய்தார். கூன் பாண்டியனின் குறையான கூணும் ஞான சம்பந்தரால் சரியாக்கப்பட்டது. பாண்டிய நாட்டில் சமண சமய இருளை நீக்கி சைவ சமய ஒளியை திருஞான சம்பந்தரின் அருளால் பரப்பியவராகும். கூன் பாண்டியன் மனம் திரும்பி சைவ சமயத்தை சார்ந்த பிறகு நின்றசீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அரசனாகிய நின்றசீர் நெடுமாறனுடன் வாழ்ந்து நெடுங்காலம் சைவ திருப்பணிகள் செய்து ஈசனின் திருவடி நிழலை அடைந்தார் மங்கையர்க்கரசியார். சர்வம் சிவார்ப்பணம்.